Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வாழைத்தண்டு பொரியல். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபியும் கூடங்க இது. வாழைத்தண்டுல நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதாவது நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய் இது. ஸோ அடிக்கடி சாப்பிடணும். நம்ம குடலை சுத்தப்படுத்தி விடும். நல்ல வெயிட் லாஸ் டயட் இருக்கவங்கெல்லாம் இது அடிக்கடி சாப்பிட்டா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கிட்னி ஸ்டோனவே கரைக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குங்க. கிட்னி ஸ்டோன் வராமலும் தடுக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு அடிக்கடி நம்ம சாப்பிடணும். பட் கட் பண்ணுறது ஏதோ ஒரு சிரமமான வேலையாக நினச்சிட்டு நிறையா பேர் இது சமைக்கிறதில்ல. இங்கே ஒரு சில நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி வாழைத்தண்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நம்ம வாங்கும் போதே இளந்தண்டாக வாங்கணும். நம்ம ரொம்ப முத்தின தண்டு வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற அந்த லேயர்ஸ் ஃபுல்லாக எடுத்துடணும். அதெல்லாம் நம்ம சமைக்கக்கூடாது. அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். உள்ளே இருக்க இந்த தண்டு, இந்த கெட்டியான பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுலேயும் அந்த மேலே இருக்கிற அந்த வலுவழுப்பாக இருக்கிற அந்த லேயரையும் நம்ம உரித்து எடுத்துடணும். ஸோ இப்படி சீவி எடுத்துடலாம். இது பொறுமையாக கொஞ்சம் சீவி ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க தண்டை மட்டும் நல்லா கட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இது மட்டும்தான் இப்போ இந்த தண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வேஸ்ட், இது வேண்டாம். இப்போ இந்த தண்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவுமே நல்லா இளந்தண்டாக பிஞ்சு தண்டாக இருக்கிறங்காட்டிக்கு பெருசாக நார் இல்லை. ஸோ கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இவ்வளோதான் நார். இதை ஜஸ்ட்டு நம்ம இப்படி விரலாம் சுற்றி இப்படி எடுத்து விட்டுறலாம். பட் இந்த நாரோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரவுண்டாக கட் பண்ணின பீசஸை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஸோ அது பொரியல் செய்கிற வரைக்கும் கருக்காமல் அப்படியே இருக்கும். அடுத்த தண்டில் நார் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த தண்டு பாருங்கள், இப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி இழுத்து காமிக்கிற நார் இருக்குது. கொஞ்சம் நல்லாவே நார் இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துடலான்னா, அந்த ரவுண்டு பீசஸை இருந்து அந்த நாரை இப்படி விரலில் இப்படி சுற்றி இழுத்துட்டா போதும். அந்த நார் தனியாக அப்படியே கையில் வந்துடும். அந்த பீசஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ வாழைத்தண்டு பீஸை நமக்கு அப்படியே உருவி எடுத்து வச்சிடலாம். இந்த நாரை கையில் சுற்றிக்கணும். ஸோ இது ஈஸியாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சுற்றி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நீட்டாக வாழைத்தண்டு பீசஸ் இருக்குது. கையில் அந்த நார் இருக்குது. ஸோ இவ்வளோதான் நார் சேர்ந்தது. ஸோ இளந்தண்டாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு பொரியலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப முத்தின தண்டில் நார் நிறையா இருக்கும். பொரியல் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். பட் இப்படியெல்லாம் தண்டாக வாங்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பொரியல் தாளிச்சிடலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன். இப்போ நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா வறுத்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைத்தண்டு பீசஸுக்குலாம் அந்த தண்ணி வடித்து இவ்வளோ சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. வாழைத்தண்டு கீரைக்கெல்லாம் உப்பு நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். மற்ற காய்கறிகளை விட இதுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இதுலேயே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சு வேக விடுவோம். தண்ணி இதுக்கு அளவாக சேர்த்துனா போதும், சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துண்டுகள் ஒரு சின்ன கப் அளவுக்கு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, இதனால் துருவன மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இப்படி துருவன மாதிரி அரைச்சாச்சு.
இப்போ இந்த தேங்காய் துருவலை தண்டில் சேர்த்து விட்டுறலாம். இங்கே வாழைத்தண்டும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல், அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து துருவியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இதில் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மறுபடி க்ளோஸ் பண்ணி வேக வைப்போம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் ஜம்முன்னு நம்ம வாழைத்தண்டு பொரியல் நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடவும் ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.